Welcome to Cinema Kannis. This is episode 13 of Interval Murukku. So, the host Naresh, Selva and Vicky. And இந்த பாட்காஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து மிஷ்கின் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு இல்லையா, கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ அந்த ஸ்பீச்சுக்காக ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. பட் இந்த பாட்காஸ்ட்ல வந்து நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். பட் மிஷ்கின் ஆஸ் அ டைரக்டர் நமக்கு எவ்வளோ பிடிக்கும், இல்லை நம்ம அவரோட படங்கள் பார்த்தப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஓகே, உனக்கு ஃபேவரட் படம் இது உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால்? நிறைய படம் இருக்கு அவர் இதுல. ஓனாய் மாட்டுக்குட்டியும், துப்பறிவாளன், மெயின் டூனா இந்த பிசாசு இருக்கு. எனக்கு பர்சனலா பிடிச்சதுன்னா பிசாசு, அஞ்சாது. எனக்கு வந்து ஓனாய் மாட்டுக்குட்டி ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நந்தலால வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம். அது எப்படின்னா இப்போ நமக்கு பேரன்பு எந்த மாதிரியோ அந்த மாதிரி ஒரு படம், பேரன்புக்கு முன்னாடியே ஒரு ரொம்ப ஒரு கில்ட்டியான ஒரு ஸ்டோரியை வந்து சொன்ன படம்னா நந்தலாலா. அதை பார்த்தது இல்லை அந்த படம். எப்படின்னா அவர் வந்து ஒரு ஆக்டரா டைரக்டரா ரெண்டுமே, அந்த டிராகன் சிம்பிள் வருது தெரியுமா, அந்த 3 டிராகன் இருக்கும், 2 டிராகனா அவரே இருப்பாரு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங். ஆமா ஓனாய் மாட்டுக்குட்டியும் பண்ணாரு. ஆமா, ஓனாய் மாட்டுக்குட்டியும் சரி, ஓனாய் மாட்டுக்குட்டியும் ரொம்ப சூப்பரான படம். முதல்ல ஆக்சுவலா தியேட்டர்ல எல்லாம் பார்க்கல, சிடியில பார்க்கல, விஜய் டிவிலயோ போட்டப்பதான் பார்த்தேன். எனக்கு அந்த படம் என்ன படம்ங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல அந்த ஒரு மோனலாக் இருக்கும்ல, அந்த ஒரு 2.5 minutes என்னமோ அந்த சிறிய மொத்த கதையும் அந்த ஒரு டயலாக், ஒரு மோனலாக் முடிச்சிருவாங்க. நினைச்சு பாரு அது எப்படி இருந்துருக்கு. அவர் எடுக்கும் போதுமே பிளான் பண்ணி இந்த மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு டேக் போச்சாமா, பேசலாமா, பேசி முடிச்சே மயங்கி விழுட்டாராமா அந்த சீன் முடிஞ்சனே. இல்ல ரொம்ப நல்ல படம். அதுல அந்த ஸ்ரீ கேரக்டர் ஆகட்டும், இவரோட கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் அந்த பிளைண்ட் பீப்புள் 3 பேர் எல்லாம் அந்த ஆர்க்கே நல்லா இருக்கும். எனக்கு அந்த ஓப்பனிங் சீன் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் மிஷ்கின் அடிபட்டு வந்தப்போ இவர் டாக்டர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருப்பாரா, அவருக்கு ஆப்ரேட் பண்ண வரல, அதுவே சூப்பர் இருக்கும். அவர் ப்ரொஃபசர் கிட்ட கேட்டு இவரே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு இவரே அவரை புல்லட்டா ஸ்டிச் பண்ணுவாரு. அந்த புல்லட் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுவாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா இருக்க மாட்டாரு. அந்த அதே சூப்பரா இருந்துச்சு அந்த சீக்வென்ஸ், த்ரில்லிங்கா இருக்கும். சிங்கிள் நைட்ல ஒரு த்ரில்லர். அது மிஷ்கினுக்குன்னு சில இது இருக்கு. எப்படி ஜிவிஎம்னா அந்த கடா ஒரு சிக்னேச்சர் ஷாட்ஸ், அந்த லெக் ஷாட்ஸ் எல்லாமே காலை காமிக்கிறப்ப அந்த ஈகிள்ஸ் விஷன் டாப்ல இருந்து காமிப்பாரு, மேல இருந்து. அண்ட் இது மறந்துட்டேன் பாரு, அந்த சேரனோட படம் யுத்தம் செய் வந்து சரியான படம், சூப்பர் படம் அது சொல்ல போனா. ஆமா, ரொம்ப சஸ்பென்ஸ், சரியான த்ரில்லர் சொல்ல போனா. அதுல அந்த எப்படின்னா இந்த அவுக்க நாட் ஆயிட்டே முடிச்சு அவுக்க அந்த மாதிரி அதுல லேயரா இருக்கும். அந்த கடைசி லேயர் வரைக்குமே அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து செம்மையா பண்ணிருப்பாங்க எல்லா ஆக்டர்ஸும். சரி, இது வைஜி மகேந்திரன் ஆகட்டும், அந்த ஜெயபிரகாஷ் ஆகட்டும், எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க. லட்சுமி ராமகிருஷ்ணன் ஆகட்டும், அந்த ஃபேமிலியே. ஆமா, ஐயோ பயமா இருக்கும் பாக்க. ஆமா, அது பாரு அந்த படத்துக்காக எவ்வளவு எல்லாத்தையும் மொட்டை அடிச்சு, நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்ப அந்த கிட்ட எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறது இருக்குல்ல. அவர் நினைச்சா எதனாலுமே கன்வின்சிங்கா சொல்ல முடியுது. வைஜி மகேந்திரன் ஒரு சீரியல் கில்லரா, ஒரு பேய வந்து ஒரு அன்பான ஒரு ஆளா, ஒரு சைக்கோ, பெரிய சைக்கோ, அவனை கடைசி வந்து குழந்தையா காமிச்சு முடிக்கிறது சைக்கோ படத்துல. அந்த மாதிரி எதை நினைச்சாலும் கன்வின்சிங்கா அவரால் எது எழுத முடியுது இல்ல. ஆமா, அந்த மாதிரி ஒரு இது. நான் பிசாஸ் படம் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் கேட்டேன், எப்படி இந்த இவருக்கு இப்படி யோசிக்க தோணி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பேய் இருக்குது வீட்டுல, சரி அந்த பேய் எப்படி வருது, வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எல்லாம் பேய் கெட்டது பண்ற மாதிரியே தெரியுது. ஆனா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனாக அவன் கொன்னவனே லவ் பண்ணுது அப்படிங்கும்போது எப்படி யோசிச்சிருப்பாரு இவரு. அதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த பொண்ணு இறந்துரும். அந்த பொண்ணு வந்து பேர் அது எப்படின்னா அந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு பேய் வந்து ஹீரோ லவ் பண்ணுது. அது அந்த ஒரு கான்செப்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்புறம் இவரு ராதா ரவி நடிச்சிருப்பாரு. அவரோட அப்படி சிகரெட் டப்பா அப்படி எடுத்து வச்சுட்டு, என் பொண்ணுக்கு நான் சிகரெட் அடிச்சா பிடிக்காது உட்காந்துருவாரு. உட்காந்துட்டா வந்ததுக்கு மனுஷன் அப்படி தவழ்ந்து போவாரு பாருங்க. இந்தியன் சினிமா அந்த மாதிரி யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுல அந்த வாய்ஸ் அம்மா அப்படியே அந்த ஒரு வாய்ஸ்ல நமக்கு எமோஷனல் ஆயிரும். அந்த சீனை பார்த்து திடீர்னு அந்த சீனை பார்த்தா கூட அழுகு வரும். அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான சீன், டச்சிங்கா. ஆமா, அப்புறம் அப்படியே போவாரு, அந்த பேய் அப்படியே போகும், அந்த சிம்னி கிட்ட போய் நிப்பாரு, அந்த கை வந்து இப்படி வைக்கும், அந்த கையை புடிச்சிட்டு ஒரு டைலாக் சொல்லுவோம். ஐயோ, சரியான ஆக்டிங். அதே அதுக்கப்புறம் ஒண்ணு என்னன்னா, அந்த ஆட்டோ டிரைவர் இருப்பார்ல, பச்சை வண்டிட்டு வரல, ஆக்சுவலா லைட்டா முன்னாடியே இது கொடுத்துருப்பாங்க, ஹிண்ட் மாதிரி பச்சை கேட்கும் போது கலாய்ப்பானுங்க அவனுங்க. அந்த படத்தை முன்னாடியே ஹிண்ட் மாதிரி அந்த பச்சை அந்த பேர் வச்சு அந்த ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அவர் அது ஒரு இதை கண்டுபிடிச்சவாரு. சரி போயிட்டு அந்த ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு டிரைவர் கிட்ட கேட்க போவாரு. அந்த பேன் தடுத்துட்டே இருக்கும், உண்மை தெரியாம வேணாம்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அவர் பார்த்துட்டு என்ன கலர், எல்லாமே பச்சை பச்சை கலர் தானே தம்பி அப்படின்றோம். அப்ப அந்த பாக்ஸ் விழுகும், அப்படியே கால் டிரான்சிஷன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு அவர் இங்க வந்துருவாரு, ராதாவை ராதாவை பார்க்க வந்து சொல்லிடுவாங்க, சார் நான் தான் சார் உங்க பொண்ணை கொன்னேன், என்னை கொன்றுங்க. அப்பவே நீ பண்ணிருக்க மாட்டானா அப்படின்ட்டு அவர் பொண்ணு வந்து இவர் வீட்லயே இருக்கு, இவருக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது இருக்கும், இவ்வளவு தெரியாமதான். அது எப்படின்னா இந்த ஒரு டயலாக் இருக்கும்ல, அம்பை தேடி இந்த பாட்டு RRR பாட்டுல கூட வில்லும் அம்பும் தானே தேடிட்டு போற மாதிரிங்கிற மாதிரி யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களே தான் இந்த கிரைம் சால்வ் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அவரோட அந்த ஹீரோ தான் வந்து அந்த ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு, கடைசி வரைக்கும் அவனே தான் தேடிட்டு இருப்பான், யாரு ஆக்சிடென்ட் பண்ண அந்த கில்லர் யாரு. கடைசியில பார்த்தா அவன் தான் தெரியும் போது அவனோட கில்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா காமிச்சிருக்கும். கடவுளே இந்த குழந்தைங்க நீங்க சேர்த்து வச்சிருக்க கூடாதா அப்படின்னு இருக்கும். அதுல மிஷ்கின் சொல்லும் போதுதான் நம்ம அது மாதிரி நோட்டீஸ் பண்ணிருக்கேன், பட் அது ஒன்னும் பெருசா எனக்கு ஃபீல் ஆனதுல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது சிரிச்சுட்டே இருக்கும், சாகும்போது மூஞ்சில ஸ்மைல் இருக்கும். அப்ப மிஷ்கின் சொல்லுவாரு, அந்த அவ சாகும்போது கூட நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பா. அப்ப நீ யோசிச்சு பாருங்க, நிஜமாலே ஒரு என்ன சொல்றாருன்னா கண்ணுல அந்த தெளிவு இருக்கும், உங்களுக்கு காதல்ல பாத்துட்டேங்கிற அந்த தெளிவு இருக்கும். எந்த யாருமே இறங்கும் போது கண்ணுல அவ்வளவு தெளிவு இருக்காது. அந்த இது யோசிச்சு இது பண்ணு. அவர் ஒரு எவ்வளவு மெச்சூர்டான ஒரு ரைட்டர்னா, இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்மளே எழுத ஆரம்பிக்கிறோம்னாலும் பொண்ணை கொண்டுட்டு வந்து முன்னாடி நிக்கிறான். இப்ப மன்னிக்கணுங்கிற சீன் வருது, அந்த இடத்துல எப்படி அதை கன்வின்சிங்கா எழுதணுங்கிறது இருக்குல்ல, சும்மா மனுஷன் சொல்லிட்டு விட முடியாது, அதுக்கு முன்னாடி என்ன ரைட்டர் இருக்குது அப்படின்ட்டு. ஹீ இஸ் an excellent ரைட்டர் அப்படிங்கறது அந்த ஒரு படத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த ஒரு படத்துல இல்ல, அந்த ஒரு படமே அவரு எப்படி சொல்றது, இப்போ அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம். காலிவுட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு காலிவுட்ல இல்ல, நான் எந்த படத்துலயுமே இந்த மாதிரி ஒரு பேய் லவ் பண்றது கூட ஓகே, பட் தன்னை கொன்ன ஒருத்தனையே லவ் பண்ணுங்கிறது எங்கேயுமே பார்த்தது இல்ல. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான பிளாட் அது சொல்ல போனா. இது வரைக்கும் நம்ம இத்தனை பயப்பட எப்படி இருக்கும், பேய் இருக்கும், அந்த இடத்துக்கு இவங்க போவாங்க, அந்த பேய் ஹாண்ட் பண்ணும், அந்த மாதிரி அதே டெம்ப்ளேட் தான் இருக்கும். பட் இவர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் இல்ல, அவுட் ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து ஒண்ணு யோசிச்சு எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அதேதான் என்னன்னா நம்ம மிஷ்கின் அவர் படத்தை எந்த ஃப்ரேம் காமிச்சாலுமே நம்ம அது மிஷ்கின் கண்டுபிடிச்சா, அவர் பார்க்காத படங்கள் கூட எடுத்துக்கோங்க, ஃப்ரேம் காட்டுறாங்க இது யாரு படம்னா மிஷ்கின். ஒரு டோன் ஒன்னு மெயின்டைன் பண்ணுவாங்க, டோன் தவிர ஒரு ஃப்ரேம் விஷுவல் அவரோட ஸ்டோரி டெல்லிங்கே டிஃப்ரெண்ட். அதான் சொல்லுவாங்க சில டைரக்டர்ஸ் அந்த இது இருக்கும், விஷுவல்ஸ் அவங்க தான் உண்மையான டைரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டைரக்டர்ஸ் தான் ஸ்கிரிப்ட் ஒன்று படிச்சு உங்க விஷுவல் அது கன்வெர்ட் பண்ணி ஒன்று எடுப்பு இல்ல. மிஷ்கின் அவங்க சில டைரக்டர்ஸ் நம்ம சொல்லுவாங்கல்ல, இவங்க ஸ்டைல்ல இருக்கு மணிரத்னம், ஜிவிஎம், வெற்றிமாறன், மிஷ்கின் எல்லாம் அவங்க இவங்க 4 பேர் இந்த படத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் இவங்க படம்னு. நீ மத்த எந்த டைரக்டர் எடுத்தாலுமே எல்லாமே ஒரு சிமிலாரிட்டி காமன் இதா இருக்கும். மிஷ்கின் படத்துல பார்த்தா நிறைய இந்த ஷேக்கியான ஷாட்ஸ் இருக்கும். இப்ப இங்க இருந்து அங்க நடந்து போறாங்கன்னா இங்க ஒரு கட் அங்க ஒரு கட்டுன்னு போவாங்க, இங்க இருந்து கேமரா தூக்கிட்டு ஓடுவாரு, இங்க இருந்து அந்த இப்படின்னு அந்த ஃப்ரேமுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் பத்தி சொல்லணும், எல்லா கேரக்டர்ஸும் மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். இது பண்ணி பேசாம, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இந்த படத்துல இருந்து சித்திரம் பேசுறதே பாத்துட்டு இருந்தோம். அந்த கேரக்டர் வந்துட்டு இது பேச டப்புன்னு பேசுற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி சொல்ல போனா மிஷ்கினோட பாடி லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். அதேதான் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஆக்டர் கிட்ட பண்ண பரவாயில்ல, நீ த்ரூ அவுட் எல்லா படமும் பாரு, எனக்கு தெரிஞ்சு அந்த முகமூடியில மட்டும்தான் கொஞ்சம் இருக்காது, மத்தபடி எல்லா படங்களையும் டச் வச்சுட்டே இருப்பாரு. இதுக்கும் எனக்கு ரொம்ப சைக்கோல கூட நித்யா மேனனோட கேரக்டர் அந்த மாதிரி. ஆமா ஏதாச்சும் ஒரு கேரக்டர் சொல்ல போனா டப்புன்னு பேசுற மாதிரி ஒன்று இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். துப்பறிவாரான விஷால் இருப்பாங்க, ஒரு கிரைம் நடந்திருக்கும், ஒரு அம்மா வந்து கேட்கும், சார் இப்படி எல்லாம் எப்படி சார் நாங்க வீட்டு வெளியே நீ வீட்ல இரு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டக்குன்னு காமெடி அந்த ஒரு இது இருக்கும். அது காமெடிங்கிறதோட ஒரு அப்படியே டைரக்டா சொல்றது இருக்குல்ல, பூசி மூலக அந்த அவர் வந்து வெளியில ஸ்டேஜ்லயே அந்த மாதிரி படத்துலயே அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ். நீ நல்லா நோட்டீஸ் பண்ணா நீ அதோட கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி எல்லாருமே இந்த சூழ்ச்சி பண்ணி ஜெயிச்சு அந்த மாதிரி இருக்காது, எல்லாமே ஸ்ட்ரைட் டு த பாயிண்டா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கும் அந்த மாதிரி ஒரு இதாக தான் இருக்குமே ஒழிய இப்ப ட்ரிக் பண்ணி ஜெயிச்சிட்டேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கேரக்டர்ஸே நீ பாத்தீங்கன்னா துப்பறிவாளன் ஆகட்டும் எல்லாமே எடுத்துக்கோங்க, அஞ்சாதேவ மட்டும்தான் சொல்ல போனா. இவ்வளவு அன்பு கருணை இதெல்லாம் பேசுறோம்ல, அஞ்சாதேல இது எதுவுமே இருக்காது. அன்பு கருணை, ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு ரேபிஸ்ட்,
அவனை பிடிக்கிறதுக்காண்டி தப்பு பண்ணி உள்ள வந்த ஒரு போலீஸ். அந்த கில்ட் அவனுக்கு வர ஃப்ரெண்டுக்கு வர வேண்டிய வேலை அவனுக்கு வந்துருச்சுங்கிற கில்ட். அதனால ஃப்ரெண்டு வந்து இதா மாறிட்டு எல்லாருமே தப்பு பண்ணிருப்பாங்க. ஆமா, அதுலதான் ஒரு மாதிரி மனுஷன் மிரட்டி விட்டார். அஞ்சாவதை பார்த்துட்டு சீரியஸா ஒரு மாதிரி அந்த பிரசன்னா கேரக்டர் எல்லாம் பார்த்து பயம்தான் வரும். ஆமா, நிஜமா ரொம்ப ஈவிலான கேரக்டர். சொல்ல போனா காலிவுட்டோட வில்லன்ஸ் இதுல கண்டிப்பா பிரசன்னாக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனே கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், சரியான பெர்ஃபார்மன்ஸ். அது டைம் கூட அதுக்கு ஒரு இப்படிதான் டைம் பார்ப்பாரு. இப்படி ஒரு அந்த லாங் ஹேர் இப்படி விட்டுட்டு ஒரு மாதிரி அந்த நிக்கிறது நடக்கிறது அந்த கண்ணு எல்லாமே அந்த பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு செமையா ஒர்க் பண்ணிருப்போம். அப்படி முகமூடி துப்பறிவாளன்ல எப்படின்னா ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் ஸ்டைல்ல இருக்குன்னே சொல்லலாம். ஆனா அது நல்லா இருக்கும். முகமூடி கூட விட எனக்கு துப்பறிவாளன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா அதுல எப்படிதான் இது எப்படி ஓனாய் மாட்டிக்கட்டும்ல எப்படி ஒரே டைலாக்ல அந்த மொத்த இதுவோ அதுல வினய் கடைசியில சாகும்போது சொல்லுவார்ல, எத்தனையோ மனுஷங்களை கொண்டிருக்கேன் ஆனா ஒரே ஒரு நாயை கொன்ன மாட்டிக்கிட்டேன். அது எவ்வளவு பெரிய லைன் பாரு. அதுதான் அந்த பிளாட். ஒரு ஒன்லைன் சொல்லுங்க சார் அப்படின்னா, சார் நிறைய பேர்த்த கொல்றான் ஆனா மாட்ட மாட்டேங்கிறான், ஒரே ஒரு நாயை கொல்றான் மாட்டிக்கிறான், இந்த சார் பிளாட் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சீரியஸா அந்த படம் ஒரு 2-3 வாட்டி பார்க்கும்போது எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு இங்க போறான் திடீர்னு மின்னலுக்கு ஏதோ சொல்லி என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புரியல. அப்புறம் தான் ஓகே பார்த்தா இவன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, வினய் வந்து ஒரு கில்லர், கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி. அது ரொம்ப நாள் கழிச்சுதான் இவன் கான்ட்ராக்ட் கில்லர் இது இங்க வர இதுக்கு திடீர்னு கடைசி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல சண்டை போடுறது ஒண்ணுமே புரியல. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேக்கிங் பாத்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும், செமையா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இந்த பழைய நம்ம ஸ்கூல் டைம்ஸ்ல காமிக்ல நாவல்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அந்த நாவல் ஸ்டைல்ல இருக்கும். அந்த ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸோட பேட்டர்ன் தான், இல்லன்னு சொல்ல முடியாது. ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் அதை இந்தியனைஸ் தமிழைஸ் பண்ணா. ஆமா, அதே மாதிரி அதுல எப்படி நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸும் இவரும் இருப்பா, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பேரு வாட்சன் இருப்பார்ல, அந்த மாதிரி இதுல பிரசன்னாவும் விஷாலும் கனியன் பூங்குன்றன் அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு பேர் அது ஓகே. ஆனா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த குட்டி பையன் வர்றது என்னன்னா அவரு இது அந்த விஷால் கேரக்டர் இருக்குல்ல, வெளியே பேர் சொன்னா எல்லாம் டேரக்டர் பேரா சொல்லும். யாராச்சும் உங்க பேரு கேட்டா பேரு ஸ்டான்லி குப்ரிக்கும் டேரக்டர்ஸ் பேரா சொல்லுவாங்க. ஆமா, அவர் ஃபேவரட் டேரக்டர் வந்து அகிரா குரோசாவா. அந்த மாதிரி தான் ட்ரைலர்லயே வரும். ஆனா அதுல ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபைட் வரும். இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன். எல்லாமே ரியல் டைம், எதுவுமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணல. ரியல் டைமா கத்தி எனக்கு மிஸ்கின் கிட்ட ஒன்னு பிடிச்சதுன்னா அவரோட ஆக்ஷன் கொரியோகிராஃபி. அவர் எல்லாமே யூனிக்கா, நீ மத்த படத்துல பாக்குற மாதிரி கொரியோகிராஃபியே இருக்காது, எல்லாமே ரியலா இருக்கும். அதுல முக்கியமா சொல்ல போனா இந்த துப்பறிவாளன் எல்லா ஃபைட் சீன் சூப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த மவுத் ஆர்கன் வச்ச ஒரு ஃபைட் சீன் ஒண்ணு வரும், அதுவும் யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்கும், மியூசிக்கோட ஃபைட் இருக்கும். அப்புறம் செகண்ட் வந்து அந்த சைனீஸ் ஃபைட் சீன், ரெஸ்டாரண்ட் ஃபைட் சீன், அதுல வந்துட்டு எல்லாமே அந்த பெரிய நைஃப் வச்சு எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க. அது ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு 10 பேர்கிட்ட சரக்கு வெட்ட வரவங்க மிஸ் ஆயிட்டே இருப்பாரு. நீ படத்துல பார்த்தா பெருசா மேக்கிங் வீடியோ பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஃபாஸ்டா பண்ணது. அவர் பண்ணி முடிச்சதே விஷால் டீப் பிரத் எடுப்பாரு, அப்பா மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நீ அது ஓனாய் மாட்டுக்குட்டிங்களே பாக்கலாம். அப்புறம் இப்ப மத்த படம் மாதிரி பஞ்சுனா அப்படிலாம் சவுண்ட்லாம் இருக்காது, அவ்வளவு இருக்கு அந்த சவுண்ட். அந்த பஞ்சோட சவுண்ட்ஸ்ல இருக்குமே ஒளி அந்த வாய்ஸஸே இருக்காது. ஆமா, முகமூடியில நிறைய சீக்வன்ஸ் செமையா இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கண்டெய்னர் மேல 2 பேரும் நின்று ஃபைட் அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலா அததான் வந்து ஏதோ பெரிய இதா சொன்னாங்க. பட் நீ அதை பாத்தீங்கன்னா அந்த அயன்மேன் 3ல ஒரு ஹார்பர் ஃபைட் வரும்ல, கடைசியில எல்லா அயன்மேனும் அந்த மாதிரி ஒரு செட்டப். அது கிட்டத்தட்ட நினைச்சு போற அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல எடுக்கிறது வேற. இந்தியால தமிழ்ல ஒரு படத்துல அந்த மாதிரி ஒரு இதை காமிக்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு அதுல நிறைய சீன் ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஓப்பனிங் ஒரு ஃபைட் சீன் வரும், அப்புறம் மார்க்கெட் ஃபைட் சீன், அது சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இவரு பூஜா கிட்ட சூப்பர் ஃபர்ஸ்ட் டைம் கெட்டப் போட்டு போவாங்க, சின்ன கெட்டப் போட்டு போலீஸ் துரத்தி சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் கிட்ட உட்காந்து படுத்துப்பாங்க. அப்புறம் வந்து உண்மையான ராபர்ட்ஸ் வந்துட்டு இவங்க அடிச்சு போவாங்க, போலீஸ் எல்லாம் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அவர் அங்க படுத்துட்டு இருந்தவரு எந்திரிச்சு ஸ்லோமோல இப்படி ஓடி போலீஸை கிராஸ் பண்ணி சேஸ் அடிப்பாரு. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். மியூசிக் கூடயும் இந்த சீனுமே பயங்கரமா இருக்கும். நந்தலாலே பாத்தீங்கன்னா ஒரு அதுல வந்து அவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரா நடிச்சிருப்பாரு. சரியான ஆக்டிங், எவ்வளவு ஒரு இன்னசென்ட்டா இருக்கும்னா அதுல ஒரு ஷாட் இருக்கு, பர்டிகுலர் ஷாட். ஒரு பொண்ணு வந்து ஒரு டீனேஜ் பொண்ணு சைக்கிள் வந்து கீழே விழுந்துரும். அப்ப வந்து இவர் பாத்துட்டு இருப்பாரு. இவர் எப்படின்னா அந்த படத்துல ஃபுல் படமும் பாத்தீங்கன்னா இப்படி பேண்ட்ல பெல்ட் என்னமோ இருக்காது, இப்படி கையில புடிச்சிட்டே இருப்பாரு. அப்படி புடிச்சிட்டே த்ரூ அவுட் ஃபிலிம் அடிச்சிருப்பாரு, விட்ட விழுந்துரும் அந்த மாதிரி இருக்கும் அந்த பெல்ட். இது புடிச்சிட்டே வருவாரு. வந்து அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்கும் சைக்கிள் இருந்து வந்து அந்த தாவணி பிடிச்சி இப்படி தூக்குவாரு. அந்த பொண்ணு டப்புன்னு மூஞ்சி மேல அரைஞ்சிரும்.
அப்புறம் ஃபர்ஸ்ட் திருப்பி போய் எடுப்பாரு, திருப்பி அரைஞ்சிரும், ஒரு மாதிரி ஆயிட்டு திருப்பி போய் எடுப்பாரு. அப்போ அது ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும் அந்த பொண்ணு என்ன பண்றான்னு. பார்த்தா அந்த காயத்துக்கு வந்து நான் எச்சி தொட்டு அந்த காயத்து மேல வச்சு எச்சி தொட்டு ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆயிட்டு அப்புறம் அந்த குழந்தைகிட்ட அந்த இதை பத்தி கேட்கறதா இருக்கட்டும், அந்த போய் ஒரு ப்ராஸ்டியூட் கிட்ட ஒரு சீன் வரும். அதுல வந்து என் உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு அப்படின்னு அந்த ப்ராஸ்டியூட் சொல்லுவாங்க. அப்ப அதை சொல்லுவாரு, அதான் மழை பெய்யுது இல்ல, இப்ப எல்லா அழுக்கையும் இங்கே கழுவிரு அப்படிங்கிற அது ஒரு சொல்லும் போது ஓகே மனநல பாதிக்கப்பட்ட சொல்றாங்க. அதோட டெப்த் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு சிம்பிள் கேரக்டர் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த படத்தோட இதே வந்து தன்னோட அம்மாவை தேடி போற ஒரு குழந்தையோட இதுதான். 2 குழந்தை, ஒண்ணு வந்து வளர்ந்த குழந்தை, இன்னொன்னு வந்து சின்ன பையங்கிற மாதிரி தான். ரொம்ப எமோஷனலா இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ரோஹிணியோட ஆக்டிங்லாம் சான்ஸே இல்லை. ஐயோ அம்மாங்கிற மாதிரி இருக்கும். அவங்க அப்படியே ஒரு மாதிரி நிஜமாலே அது அந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க. அவ்வளவு நல்லா தத்ரூபம் பண்ணியிருப்பாங்க. மேக்கப் ஆகட்டும், அதோட கிளாரிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. அந்த டைம்ல எடுத்தனால ரொம்ப ஒரு மாதிரி கேமராவோட இதே கிரேடிங் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அப்படி ஒருத்தங்க இருந்தா எப்படி இருக்குங்கிறது நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ மிஸ்கின் மாதிரி ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு பட்ஜெட், இப்போ சங்கர் கிடைக்கிற ஒரு பட்ஜெட் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அவரோட விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அவர் 10 படம் எடுத்துருவாரு. படம் எடுப்பாரு. சங்கர் கிடைக்கிற பட்ஜெட்னு இல்ல, ஒரு நல்ல பட்ஜெட். இப்போ நாங்க அன்னைக்கு பிசாசு பார்க்கும் போதுமே அந்த பேயோட மேக்கப் அது எல்லாமே ஓரளவுக்கு டோன் டவுனா தான் இருந்துச்சு. அவர் எல்லாருமே ரைட்டிங்ல மறக்கடிச்சிட்டாரு தான். இருந்தாலும் இவருக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல பட்ஜெட் கிடைச்சது அப்படின்னா இந்த மனுஷனால என்னெல்லாம் காமிக்க முடியும் இன்னும் அப்படின்னு யோசிக்கும் போதே சரி இந்த மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல பட்ஜெட் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நந்தலால தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் இளையராஜா கூட சேர்றாங்க. அதுல வந்துட்டு அவர் ஏதோ ஒரு இது இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, நந்தலால டைட்டில் வரும்ல, அது வந்து ஒரு இதுல வருமாமா, ஒரு தண்ணியோட உள்ள வாசியில வரும். அவர் வந்துட்டு அந்த டைட்டில் சீக்வன்ஸ் வந்து அந்த ஷார்ட் எடுக்கும்போது ஃபிக்ஸ் பண்றாரு, நம்ம இங்க டைட்டில் வரப்போது மியூசிக் எதுவும் இருக்கக்கூடாது, போய் சைலண்டா இது மட்டும் தான் இருக்கணும். இளையராஜா படத்தை பார்த்துட்டு இல்ல இங்க ஒரு ட்ராக் பண்ண வைக்கலாம் அப்படின்னு அது சண்டை போச்சு மாதிரி 2 பேத்துக்கும் கடைசியில வச்சுட்டாங்க அந்த ட்ராக். அதான் சொல்லியிருப்பாங்க இளையராஜா கூட ஒர்க் பண்றது எப்படின்னு கேட்கும்போது அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா பிசாஸ்ல தான் சைக்கோல தான் ஒர்க் பண்ணாங்க. நான் கேட்பேன், சைக்கோ முடிச்சுட்டு சொல்லிட்டாங்க. சைக்கோ முடிச்சுட்டு இவர் வந்து இவருக்கு சஜஸ்ட் பண்ணாராமா, தியாகராஜா குமாராஜா நீங்க ஒரு டைம் ஆச்சு இளையராஜா கூட ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணி எண்டிங்ல எப்படி இருக்குன்னா அவர் கூட ஃப்ரெண்டா இருப்பீங்க இல்ல எனிமையா இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுவீங்க படமே பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி தான் நீங்க முடிவீங்க, நீங்க போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராமா. பார்த்தா இவர் வந்து இதுக்கப்புறம் நான் படம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாரு மிஸ்கின். ஆனா ஒரு இது ஒரு அவர் கூட இவங்க ஒரு இது சொல்லுவாங்க, இதுதான் ஆர்கானிக்கா ஒரு 2 கிரியேட்டர்ஸ் 2 ஆர்டிஸ்ட் ஃபைட் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால. ஆனா அந்த மியூசிக் சொல்லும் போதுதான் மிஸ்கினோட அவரோட படத்துல உள்ள பாட்டுன்னு பிளேலிஸ்டே போடலாம். மனுஷன் பாட ஆரம்பிச்சுட்டாரு லிரிக்ஸ் எழுதி பாரந்தம்ல முகமுடியில என்ன ஹிட், கண்ணதாசன் காரக்குடி முகமுடியில இன்னொரு பாட்டு இல்ல, அது 5வது நினைக்கிறேன். வாழமீனுக்கு வழங்கமீனுக்கு வந்து சித்திரம் பேசுறது கண்ணதாசன் காரக்குடி. அதான் 5வது. அடுத்து முகமுடியில இன்னொரு பாட்டு வரும், அந்த வாய்மொழி சுமாருடா பாரந்தம் அதுலதான். அடுத்து இது பிசாசுல அந்த ஃபர்ஸ்ட் அந்த கீழ அந்த சப்வேல ஒரு பாட்டு வயலின் பீட் வரும். அப்படியே அதை சொல்லிட்டு இருந்தேன்ல, அவருக்கு சின்ன அந்த சப்வே, அப்புறம் அந்த ஈகிள் ஷாட்ஸ், காலுக்கான ஷாட்ஸ். நீ ஃபைட்டே பாத்தீங்கன்னா காலுக்கு தான் இருக்குமே ஒழிய மேக்ஸிமம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல வந்து ரொம்ப ரேரா தான் அது அடிக்கிற இதெல்லாம். ஜஸ்டிபிகேஷன் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லுவாருன்னா, நம்ம எங்கெல்லாம் போறோங்கிறது நம்ம யாருங்கிறது நமக்கே சொல்லுவோம் அப்படின்ட்டு. நீங்க ஒரு காலுக்கு ஷார்ட் வச்சுட்டு அந்த கால் எங்கெல்லாம் போகுதுன்னா, இப்ப அவன் ஒரு பார தாண்டி போறான், உள்ள போறானா வெளில போறான், அதுலயே நீங்க கதையை சொல்லலாம். அது அவரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குது. வேலை மீன் ஒரு மேக்கிங்காவே பாத்தீங்கன்னா அது டைம் சேவிங் தான், கஷ்டம் இல்ல அந்த மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு டெப்த் இருக்கு அவர் சொல்றது. சும்மா அது ஒரு ரீசனை வச்சு அவர் பண்ணல, சும்மா காலை காமிக்கணுமேன்னு ஒரு ரீசன் வச்சிருக்காரு. எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு ஜஸ்டிஃபைடான ரீசன் இருக்கு. அப்புறம் அந்த அவர் படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். சும்மா எதுவுமே இந்த ஒரு ஹீரோயின் சும்மா ஒரு ஹீரோயினோ இல்ல ஒரு ஐட்டம் சாங் சும்மா ஒரு ஐட்டம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வாழமீனுக்கு வராமீனுக்கு அது வேற. பட் நான் அது ஃபர்ஸ்ட் படம் கத்தால கண்ணாலே பாத்தீங்கன்னா அது இப்போ நடக்கும், பாட்டு முடியும் போது அவர் இறந்துருவாரு. அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்குது, அதுல அவர் எப்படி டிசீவ் பண்ணி அவரை குத்த வராங்க அப்படிங்கறது அந்த பாட்டு ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். அது மெயினா வர பாட்டு வைக்கிற உனக்கு ஆக்சுவலா ப்ரொடக்ஷன் சைட்ல தான் ஒரு இது இருந்திருக்கும், கண்டிப்பா இருக்கும். அவர் அதெல்லாம் எதுவுமே இல்லாம பண்ணது வந்துட்டு ஓனாய மாட்டுக்குட்டி சாங். இது கமிஷன் எல்லாம் இருக்கு. எங்க ட்ரிகர் ஆகிறா பிரஸ் மீட் வந்து கேட்பாரு, ஏன் சார் பாட்டு வைக்கலன்னா
அது நீட் இல்ல சார் நம்மளோட பாரம்பரியமே பாட்டு இருக்கு. குழந்தைக்கு தாளாட்டுறதுல இருந்து சாகில பாட்டு வரதுன்னா டென்ஷன் ஆயிடுவாரு. பாட்டு இல்லாம இன்னைக்கு படம் பாத்தீங்களா, அன்னைக்குதான் இந்தியா ஆஸ்கர் வாங்க அப்படிம்பாரு. அவர் மியூசிக் டைரக்டர். நானே 5 பாட்டு எழுதி பாடி இருக்கேன் சார். எனக்கு பாட்டு பத்தி நீங்க சொல்ல வேணாம். இந்த ஒரு படத்துக்கு ரிக்வயர்ட் இல்லதான், பாட்டு தேவைன்னா தேவையில்லதான், நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உள்ள வைக்க முடியாது அப்படின்னு கரெக்டா சொல்லியிருப்பாங்க. பார்த்தா அவரே ஒரு இப்போ டெவிலுக்கு மியூசிக் போட்டு நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு இவரு கார்த்திக் ராஜா இப்போ ட்ரெயினுக்கும் அவர் மியூசிக் போட்டுருக்காரு. ஆனா எனக்கு மிஷ்கின் ஒரு சிங்கராவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிஷ்கின் ஒரு நல்ல சிங்கர். சொல்லணும்னா அவர் வந்து ஒரு இது சொல்லலாம், அவர் குட்டிக்கு அவரு ஒரு கமலஹாசனுக்கு ஈக்குவலண்டா சொல்லலாம். நீ மிஷ்கின் ஒரு ஆக்டராவே எடுத்துக்கோங்க, ஆக்டராவே ரொம்ப நல்லா, பயங்கரமான ஆக்டர், ரொம்ப நல்லா ஆக்டர். சூப்பர் டீலக்ஸ்ல நடிச்சிருப்பாரு. அந்த நம்மளை கஷ்டப்படுத்தி இதுக்கு ஆண்டவன் நினைக்க ஆண்டவன் அவ்வளவு அல்ப பயிலாவா இருக்கிறான் அப்படின்னு கேட்பாரு. அத நடிக்கிற விதம் இருக்குது இல்ல, அந்த அரை வாங்குற சீக்வன்ஸ் மட்டும் 50 டேக் அடி வாங்கி இல்ல, ஒருத்தவங்கள்ட்ட 50. வந்து இவங்க அந்த எம் குமாரன் சொல்லாம நதியா அவங்கள வச்சு அடி வாங்கினாரா, அவங்கள வச்சு ஒரு 80 அடி வாங்கி டேக் ஓகே ஆயிடுச்சு. பார்த்தா அவங்க இல்ல, ரம்யா கிருஷ்ணன் திருப்பி வாங்க ஒரு 80 அடி அப்படின்ட்டு. சோ ஒரு நல்ல ஆக்டர். ஆக்சுவலா இப்போ டெடிகேட்டடான சினிமாக்கே அவர் அர்ப்பணிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு. அதுதான் அவரோட இன்டர்வியூல ஒண்ணு பார்த்து என்ன சொல்லிருப்பாருன்னா, அவர் படத்தை பார்த்ததோட அவர் இன்டர்வியூல பார்த்து அவர் நிறைய அட்மையர் பண்ணதுதான். ஒரு இதுல என்ன சொல்லிருப்பாருன்னா, எனக்கு ஒரு படம் 2.5 மணி நேரம் பாக்குறேன்னா எனக்கு 2.5 மணி நேரமும் வேலை, என்னென்ன ஷார்ட் இருக்குது, எப்படி சொல்லி இருக்கிறாங்க, அந்த படத்தை பத்திட்டு வெளில வந்து பேசுவேன். ஒரு மனுஷன் சினிமாவை பிரீத் பண்றவராலதான் இவ்வளவு தூரத்துக்கு சினிமாவை நேசிச்சு இது பண்ண முடியும். அவர் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அந்த 7 சாமுரை அத்தனை வாட்டி பாத்துருக்காரு. ஒருத்தர் ஒரு விஷயம் மேல எவ்வளவு அப்சஷன் இருந்தா அது இத்தனை இடத்துல அவரால் பேசியிருக்க முடியும். ஆமா, எவ்வளவு காதல் இருந்திருந்தா இவ்வளவு தூரம் பேசியிருக்க முடியும் அவரால். அவர் நிஜமா அகிரா குரோசாவாவோட சமாதிக்கெல்லாம் போயிருக்காரு. அப்ராட்ல ஜப்பான்லயும் எங்கேயோ அவரோட இது இருக்கு, கல்லறை இருக்கு. அந்த சிமெட்ரிக் போய் அங்க பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ அந்த அளவுக்கு அப்ப நினைச்சு பாரு, அந்த படத்துல அவருக்கு எவ்வளவு ஒரு என்லைட்மெண்ட் கிடைச்சிருக்கு. அட்டென்ஷன் சீக் பண்றது சொல்லல, அவர் உண்மைக்குமே அந்த படம் சீரியஸாவே பிடிச்சிருக்குது. இல்ல அவரு ஆக்டரா நடிச்சப்பவும் சரி, அவரோட படங்கள் அவர் நடிச்சப்பவும் சரி, எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். எல்லாத்துக்குமே நீ என்ன ரோல் கொடுத்தாலும் நான் நல்லா பண்ணுவேன். கூட ஒரு சின்ன ரோல், ஜட்ஜ் ரோல் பண்ணிருப்பாரு. ஆனா மனுஷன் பின்னி இருப்பாரு அதுல கரெக்டா. ஒரு இந்த மீட்டர் தான் அந்த மீட்டர். சொல்ல போனா ஒரு சைக்கோ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஒருத்தவங்க அவங்கள மாதிரி, இப்போ ஓனை மாட்டுக்கு டீம்ல எப்படி யாருன்னே தெரியாதவங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒர்க் பண்ண வச்சாரோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். இல்ல சைக்கோவுமே எனக்கு தெரிஞ்சு பாட்டுமே 2 பாட்டு இருக்கும், 2 பாட்டுமே செமையா இருக்கும். இல்ல பாட்டு சூப்பரா இருக்கும். அதே மாதிரியுமே எனக்கு அந்த பிரிமைஸாவுமே ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் மேக்கிங் அது படமா ஃபுல்லா பார்க்கும்போது இல்ல, ஆனா ஒரு பிரிமைஸா யோசிச்சு பாருங்களேன். கடத்திட்டு போற சீரியல் கில்லர், அது ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் சொல்லுவாங்கல்ல, கடத்திட்டு போற சீரியல் கில்லர் மேலேயே ஹீரோயினுக்கு ஒரு கருணை வருது. அந்த பேரன்பு கருணை எல்லாமே அவரோட திருப்பி அந்த கோர் எமோஷனுக்கே தான் வருது. ஆக்டர் மட்டும் மாத்தி இருந்திருக்கலாம். ஆமா, அதான் சொல்றேன், உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலா வேற யாராச்சும். கடைசியில எடுக்கும் போது வந்துட்டு அவர் ஷூட்டிங்கே போலையாமா, அந்த பொலிட்டிக்கல் ஒர்க் இருந்தாலும் போயிட்டாருமா, அதெல்லாம் டூப் வச்சு எடுத்து முடிச்சிட்டாங்க. இல்ல அதுக்கு அது எப்படின்னா ரொம்ப எம்ப்ராஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது மிஷ்கின் வந்து ரொம்ப அதுக்கு இது பண்ணி பேசிட்டு இருந்தாரு. நான் அப்படி எடுத்தேன் இப்படி எடுத்தேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒன்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு இன்டர்வியூ இருக்கும், இப்படின்னு கை இது பண்ணிட்டே இருப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் பேச பேச மிஷ்கின் அதே ஸ்டேஜ்ல இருப்பாரு. நிறைய சீன்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லும் போது கை இப்படி பார்த்து இப்படி பண்ணிட்டே இருப்பாரு அப்படி. ஏன்னா அவர் வந்து அதை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாரு என்னமோ. ஆனா படத்துல அவர் இருக்காருன்னு சொல்லி நம்பி பார்த்தாதானே நம்மளுக்கு படத்துல இப்போ இந்த இடத்துல டூ போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்மளுக்கு அந்த கனெக்டிவிட்டியே இருக்காது பார்க்கும்போது. அந்த படம் கொஞ்சம் பெருசா அதுலதான் அவருக்கு அந்த ட்ரோல் மெட்டீரியல் ஆனாரு. பேரன்பு பாருங்க சார், அவர் கண்ணு தெரியாத ஒருத்தன் வண்டி ஓட்டுறான் சார், அந்த பேரன்பு பாருங்க அப்படின்ட்டு. அது மேபி நமக்கு வேற யாராச்சும் ஒரு ஆக்டர் பண்ணிருந்தா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிருப்போம். அது மேபி உதயநிதி ஸ்டாலின்னால நமக்கு ஒரு காண்டு வந்துருச்சு, அதை ஏத்துக்கவே முடியல. பட் அவர் எனக்கு நித்தியமான ஒரு கேரக்டர் எனக்கு பிடிச்சது. வில்லன் ரொம்ப பிடிக்கும், சூப்பரா பண்ணிருக்காரு. அவரு ராம் கேரக்டர், ராமோட கேரக்டர் ஒரே ஒரு இளையராஜா பாட்டு பாடிக்குவா? இல்ல வேற ஏதோ பாட்டு, அது வேற ஏதோ மியூசிக் டைரக்டர், ஒரே ஒரு ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டர் பேர் சொல்லி அந்த பாட்டு பாடிக்கிட்டுமா, டிஎம் சௌந்தரராஜனா என்னமா பாட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை டக்குன்னு வெட்டுவாங்க. அது கரெக்டா அது பாடிட்டு இருக்கும் போது வெட்டுவாங்க. அது சொல்லப்போனா அது சரியான ஜர்க்கு, அது ஷாக்கு தான் சொல்ல போனா. வில்லன் சொல்லும் போது அவர் எப்படின்னா அவர் லுக்கே பயமா இருக்குமோ, நார்மல் லுக்கே மறைக்கிற லுக் மாதிரி தான் இருக்கும். அதுல அந்த சொல்லுவாங்க, நேரா பாக்குறது.